வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. அரண்மனை 4 சுந்தர்சியோட இயக்கத்தில் ஏற்கனவே அரண்மனை 1, 2, 3 வந்துருச்சு. இது 4வது பாகம் வந்திருக்கு. பரபரப்பாக எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டம் மாதிரியே குழந்தைகள் வரைக்கும் பெரியவர்கள் எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. தியேட்டரில் தான் நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய அப்ளாஸ், பெரிய மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பயங்கர வேற லெவல். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக துள்ளி குதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியை இந்த படம் கொடுத்துருக்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கதையை கொண்டிருக்காரு. ரொம்ப சாதாரணமான கதை, ஆனால் லாஜிக் பார்க்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரரு, ஒரு பேய் கதை, ஒரு வித்தியாசமான. ஏற்கனவே அரண்மனை 1, 2, 3 பார்த்துருப்பீங்க. நீங்கள் 1லேருந்து அந்த ஒரு எஃபெக்டும் அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் 2, 3 பெருசாக இல்லை. 4ம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் நம்ம உள்ளே போய் உட்காந்தோம். கதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஆரம்பித்த மாதிரி இருந்தது. கோவை சரளாவுக்கும் சுந்தர்சிக்குமான அந்த ஒரு சின்ன பாண்டிங், அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை அப்படியே நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே போனீங்கன்னா சுந்தர்சியோட தங்கையாக தமன்னா வராங்க. அங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. சந்தோஷ் அவருடைய கணவராக இருக்காரு. ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இதுக்கு இடையிலே என்னென்னவோ பிரச்சனைகள் நடக்குது. ஊரில் திருவிழான்னு ஒரு விஷயம் வருது. அங்கே நடக்கிற விஷயங்கள், ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் பிறந்தவங்க, ஒரே நாளில் பிறந்தவங்களாம், அடுத்தடுத்து மரணங்கள். இந்த மரணங்களில் யாரெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் நடக்குது. தங்கையாக இருக்கிற தங்கை மீது பயங்கர பாசம் வச்சிருக்காரு சுந்தர்சி. அந்த தங்கைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றாங்க. தங்கை இறந்து போயிடுறதா தகவல் வருது. அது ஏன் இறந்து போனாங்கன்னு தேடி கண்டுபிடிக்க வராரு. அங்கே வந்தவருக்கு அவருக்கு நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் தெரிய வருது. இது யார் கொலைகாரன், என்ன காரணம்னு தேடுறதுக்காக ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை நடத்துறாரு சுந்தர்சி. இதற்கு விடை கிடைச்சதா கிடைக்கலையா, இது என்ன மாதிரியான விஷயம், எதற்காக அந்த கொலைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த அரண்மனை 4ஓட ஒரு நாட்டா வச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய ஹியூமர் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு, நிறைய சிஜி ஒர்க்கு, நிறைய நம்மளை நாமே பயமுறுத்திக்கிற விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் கலந்து கலவையாக மிக அழகாக நேர்த்தியா ரொம்ப ஜாலியா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு சுந்தர்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய காம்போல ரொம்ப நகைச்சுவை. ஏன்னா சுந்தர்சி படம்னாவே சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிவி கணேஷும் யோகி பாபுவும் பண்ணுற அட்ராசிட்டியும், அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் உள்ள பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கர வேற லெவலில் இருக்கு. நம்ம சமீபத்தில் மரணமடைந்த அந்த அவரும் அந்த மாதிரி வேற ஒரு காம்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது போதா குறைக்கு கோவை சரளா சொல்லவே வேணாம். அவங்க பங்குக்கு பயங்கரம் விளையாடுறாங்க. ராஷி கண்ணா இருக்காங்க. ஸோ இவங்க ஜோடி இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாலும் இருந்தாலும் கதை தன் போக்கில் படம் பார்க்குற ஆடியன்ஸையும் கூட்டிகிட்டு போகுது. அதான் பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ரொம்ப அழகாக பீரியட் ஃபிலிமாக ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் நடக்கிற மாதிரி கதையை கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய சூட்சமம். ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சு இந்த படத்தை சுந்தர்சி பண்ணியிருக்காரு. இதற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது கேமரா ஒர்க்கும் இசையும். பின்னணி இசை, பாடல்களை விட பின்னணி இசை படத்திற்கு ரொம்பவே பலம் சேர்க்குது. இப்பாபாதியினுடைய அந்த ஆட்டம் பாட்டம் இல்லாமல் இருக்குமா, அதுவும் இருக்கு. இந்த படம் ஒரு வழியா ஒரு மாதிரி வேற மாதிரி அங்கங்கே நமக்கு பயமுறுத்தி சந்தோஷம் கொடுத்து ஹாப்பியா சிரிக்க வச்சு ரொம்ப வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியில் கிளைமேக்ஸில் மாட்டிப்பாங்களா பிடிச்சிருவாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஓடிக்கிட்டு இருக்கு. குழந்தை எப்படி ஒரு பிசாஸ் கிட்ட மாட்டிக்கும், ஒரு பேய் எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய கொண்டுருவோன்னு எல்லாரும் பதைக்கிற நேரத்தில் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்ன கிளைமேக்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் படம் பாருங்க. படம் பார்த்தா உங்களுக்கே அது பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் திடீர்னு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவே ஆட்டி படைத்த கனவு கன்னியா இருந்த சிம்ரன் அவர்கள் ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாங்க. ரொம்ப பட்டைய கலப்புற டான்ஸ். அதில் கூடவே குஷ்பும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டான்ஸோடு படம் முடிஞ்சிருச்சு. படம் சூப்பர்ப்பா, எல்லாருமே கொடுத்த காசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு போலான்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டான்ஸ் ஒன்று வருதுங்க. அது ராஷி கண்ணாவோ உங்களுக்கு ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் தமன்னாவும் ராஷி கண்ணாவும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுவாங்க பாருங்க. அப்படி ஒரு கிளாமருடைய உச்சம். ஆக்சுவலாக அந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அடிஷ்னல் பீஸா இந்த படம் பார்க்குற எல்லாரும் போகும்போது வேறு ஒரு ஜானரில் இருந்திருப்பாங்க இல்லையா. அரண்மனை ஒரு பேய் கதை, ஒரு காமெடி கதை, அப்படி ஒரு ஜானரில் இருந்தவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேக்டான ஒரு ஜாலியான ஒரு டான்ஸை அந்த டைட்டில் கார்டு போடும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அரண்மனை 4 பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளுக்கு அப்புறம்
ஒரு கோடையில் ஒரு கொண்டாட்டமாக குடும்பத்தோடு போய் பார்க்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து சுந்தர்சி கொடுத்திருக்காரு. படம் பார்த்தவர்கள் மகிழ்ச்சி, படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படம் பார்க்க அந்த ஆர்வத்தை தூண்டுகிற விதமான நிறைய காட்சிகள் அதில் இருக்கு. ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல வேற்றுமொழி படங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு பெரிய பிரேக் போடுற மாதிரி, முட்டுக்கட்டை போடுற மாதிரி அரண்மனை 4 வந்து நிச்சயமாக உள்ள வந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லா தியேட்டர்ஸ்லையும் நிச்சயமா கூட்டம், இதற்கான கூட்டம் வரதான் செய்யும். இனி நம்முடைய அந்த இந்த மாதிரி படங்களுக்கு நிறைய கேட் ஓப்பனிங்க்கு ஏதாவது ஒன்று நாட்டு வேணும் இல்லையா, அது அரண்மனை 4 வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தின் மூலமாக சுந்தர்சி மீண்டும் தன்னை நிரூபிச்சிருக்காரு. இதுல கிளைமேக்ஸா கடைசியா சொல்லணும்னா படமே முடிஞ்சு போச்சு, அரண்மனை 1 2 3 4 முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா 5க்கான லீடும் உள்ள கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 5 இருந்தாலும் இருக்கும் போல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.